ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் பைத்தானில் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். பில்ட்இன் மெத்தட்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. இப்போ நான் ஒரு சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி காட்டுறேன். இந்த ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ்லாம் ப்ரோக்ராம்களை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில சின்டெக்ஸ் இருக்குது. இப்போ ஸ்ட்ரிங் நேம் டாட் மெத்தட் நேமை கால் பண்ணோன்னா அதுக்கான ஒர்க் வந்துட்டு நடக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏங்கிற வேரியபிளில் ஹாப்பி பர்த்டேங்கிற ஸ்ட்ரிங்கு டபுள் கோட்ஸில் இருக்குது. இப்போ நான் அந்த கேபிட்டலைஸ்ங்கிற மெத்தட் யூஸ் பண்ணோன்னா ஏ டாட் கேபிட்டலைஸ் அப்படின்னு சொல்லணும். இது என்ன பண்ணுன்னா அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு கேரக்டரை மட்டும் கேபிட்டல் லெட்டராக மாற்றி விட்ருவோம். இப்போ ஹாப்பி பர்த்டேயில் ஹச்சை மட்டும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அப்பர்னு ஒரு மெத்தட் இருக்குல்ல, இது என்ன பண்ணுன்னா ஹோல் கண்டென்ட் ஹோல் ஸ்ட்ரிங்கையுமே கேபிட்டல் லெட்டராக மாற்றிடும். அதே போல் லோவருங்கிறது ஹோல் ஸ்ட்ரிங்கையுமே லோவர் கேஸாக மாற்றி விட்ரும், ஸ்மால் லெட்டர்ஸாக. ஓகேவா. நெக்ஸ்ட்டு டைட்டிலுங்கிறது அதில் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும் கேபிட்டல் லெட்டராக மாற்றும். இப்போ ஹாப்பி பர்த்டேயில் ஹாப்பியில் ஹச்சு, பர்த்டேயில் பி. ஸ்வாப் கேஸுங்கிறது ஏற்கனவே ஸ்மால் லெட்டரில் இருந்துச்சுன்னா அதை கேபிட்டல் லெட்டராக மாற்றும், கேபிட்டல் லெட்டரில் இருக்கிறத ஸ்மால் லெட்டராக மாற்றும், அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றி விட்ரும். நெக்ஸ்ட்டு ஸ்ப்ளிட்டுங்கிற மெத்தட் என்ன பண்ணுன்னா, ஒரு பெரிய சென்டென்ஸ் இருக்குன்னா அதில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸையும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு லிஸ்ட்டாக மாற்றி கொடுத்துரும். இப்போ ஹாப்பி பர்த்டேங்கிறது ஒரே ஸ்ட்ரிங் தான், அதை தனித்தனி வேர்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு லிஸ்ட்டாக மாற்றி இங்கே கன்வெர்ட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த சென்டருங்கிற மெத்தட் என்ன பண்ணுன்னா, நம்மளோட ஸ்ட்ரிங்கை சென்டர் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபில் கேரக்டர் கொடுத்தோன்னா அது சைடில் வந்துட்டு ஆட் பண்ணி விட்ரும். நெக்ஸ்ட்டு கவுண்ட்டுங்கிற மெத்தட் என்ன பண்ணுன்னா, உள்ளே ஒரு சப்ஸ்ட்ரிங் கொடுத்தோன்னா அது எத்தனை வாட்டி அந்த ஸ்ட்ரிங்கில் ரிப்பீட் ஆகுதுங்கிற நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் வந்து நமக்கு ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டு ரீப்ளேஸ் மெத்தட் என்ன பண்ணுன்னா, இதுக்கு ஓல்டு கமா நியூன்னு 2 சப்ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணணும். அதாவது இப்போ ஹாயின்னு இருக்குது, அதில் ஹலோன்னு மாற்றணுன்னா அந்த ஹலோங்கிற வேர்டு ஹாய்ங்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் மாற்றி விட்ரும். நெக்ஸ்ட் இந்த ஜாயினுங்கிற மெத்தட் என்ன பண்ணுன்னா, இப்போ எக்ஸாம்பிளில் பாருங்கள், பிங்கிற வேரியபிளில் ஹாப்பிங்கிற ஸ்ட்ரிங் இருக்குது, ஏங்கிற வேரியபிளில் இந்த மைனஸ் சிம்பிள் இருக்குது. இப்போ ஏ டாட் ஜாயின் ஆஃப் பின்னு சொல்லிட்டோன்னா அந்த ஹாப்பிங்கிற வேர்டுக்குள்ளார ஒவ்வொரு கேரக்டருக்கு நடுவுலையும் இந்த மைனஸ் சிம்பிள் போயிட்டு ஆட் ஆகிடும், கன்கேட்டினேட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த சப்பருங்கிற மெத்தட் என்ன பண்ணுன்னா, நம்ம கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கில் எல்லா கேரக்டர்ஸும் கேபிட்டல் லெட்டரில் இருக்கான்னு செக் பண்ணும். இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா ஃபால்ஸு. அதே போல் ஸ்லோவர் ஸ்மால் லெட்டரான்னு செக் பண்ணும், இருந்துச்சுன்னா ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ். இப்போ எல்லா மெத்தட்ஸையும் யூஸ் பண்ணி பார்ப்போம். இந்த கேபிட்டலைஸுங்கிறது என்ன பண்ணுன்னா, நம்ம ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு கேரக்டரை மட்டும் கேபிட்டலாக மாற்றும், மற்றதெல்லாம் ஸ்மாலில் இருக்கும். ஓகேவா. அப்போ கணேஷில் ஜி மட்டும் கேபிட்டலாக மாற்றி விட்டுருச்சு. இந்த டைட்டிலுங்கிற மெத்தட் என்ன பண்ணால், நம்ம ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸில் உள்ள ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும் கேபிட்டல் லெட்டராக மாற்றும். அப்போ கணேஷில் ஜி, சிஎஸில் சி, ராக்கஸில் ஆர். நெக்ஸ்ட்டு அப்பருங்கிற மெத்தட் என்ன பண்ணும், நம்ம ஸ்ட்ரிங்கில் இருக்கிற எல்லா கேரக்டரையும் கேபிட்டல் லெட்டராக மாற்றி விட்ருவோம், அப்பர் கேஸாக. ஓகேவா. நெக்ஸ்ட்டு லோவருங்கிற மெத்தட் என்ன பண்ணும், நம்ம ஸ்ட்ரிங்கில் இருக்கிற எல்லா கேரக்டரும் லோவர் கேஸ், அதாவது ஸ்மால் லெட்டர்ஸாக மாற்றி விட்ருவோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஸ்ப்ளிட்டுங்கிற மெத்தட் என்ன பண்ணும், நம்ம ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸாக தனித்தனியாக எடுத்து லிஸ்ட்டாக மாற்றி விட்ரும். கணேஷ் தனியாக, சிஎஸ் தனியாக, ராக்கஸ் தனியாக மாற்றி விட்டுருச்சு. நெக்ஸ்ட் இந்த ஜாயினுங்கிற மெத்தட் என்ன பண்ணும், நம்ம கொடுக்குற ஸ்பெஷல் கேரக்டரை ஸ்ட்ரிங்குக்கு நடுவில் ஒவ்வொரு கேரக்டருக்கு நடுவில் இன்சர்ட் பண்ணி விட்ரும். இங்கே நான் மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே நீங்கள் வேறு எந்த சிம்பிள் யூஸ் பண்ணாலும் உள்ளே போயிட்டு அது ஜாயின் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த ஸ்வாப் கேஸுங்கிற மெத்தட் என்ன பண்ணுன்னா, நம்ம ஸ்ட்ரிங்கில் கேபிட்டல் லெட்டர் இருந்துச்சுன்னா ஸ்மால் லெட்டராக மாற்றிடும், ஸ்மால் லெட்டர் இருந்துச்சுன்னா கேபிட்டல் லெட்டராக மாற்றிடும். இப்போ கணேஷ், சிஎஸ், ராக்கஸில் எல்லாமே ஸ்மால் லெட்டராக இருக்குது, இசட் மட்டும் கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. இப்போ இது என்ன பண்ணுன்னா, இசட்டை மட்டும் ஸ்மால் லெட்டரில் மாற்றிட்டு மற்றது எல்லாத்தையும் கேபிட்டல் லெட்டரில் மாற்றிடும். நெக்ஸ்ட்டு ரீப்ளேஸுங்கிற ஒரு மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். இது நம்ம ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கில் ஏதாவது ஒரு வேர்டை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும்னா அந்த ஓல்டு ஸ்ட்ரிங்கை ஃபஸ்ட்டு கொடுத்துடணும், ஓல்டு சப்ஸ்ட்ரிங்கை. இப்போ நான் சிஎஸ்ங்கிற வேர்டை ஐடின்னு மாற்ற போகிறேன். இப்போது சிஎஸ் கமா டபுள் கோட்ஸில் வந்துட்டு கொடுத்துக்கணும், ஐடின்னு கொடுத்துட்டேன். இப்போ இது என்ன ஆகுனா, எங்கெங்கெல்லாம் சிஎஸ் இருந்துச்சோ அங்கே ஐடின்னு மாற்றி விட்ரும். கணேஷ் சிஎஸ் ராக்கஸ் பதில் கணேஷ் ஐடி ராக்கஸ்னு மாறிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சென்டருங்கிற ஒரு மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். இது என்ன பண்ணுன்னா, நம்ம ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கை சென்டர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக கொடுக்க போகிற ஸ்ட்ரிங்கை சைடில் வந்து ஆட் பண்ணிவிடும். இதுக்கு வந்துட்டு நம்ம லெங்க்த்தும் சேர்த்து கொடுக்கணும். இப்போ லெங்க்த் வந்துட்டு ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கோட லெங்க்த்தையும் சேர்த்து அடிஷ்னலாக ஆட் பண்ணக்கூடிய அந்த ஸ்பெஷல் கேரக்டரோட லெங்க்த்தையும் சேர்த்து கொடுக்கணும். இப்போ வந்துட்டு எனக்கு கணேஷ் சிஎஸ் ராக்கர்ஸுங்கிறது 17 கேரக்டர்ஸ். இப்போ நான் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக 2 சைட்லேயும் ஒரு ஸ்டார் வரணும்னா நான் 19 கொடுத்தா போதும். இப்போ 19 கொடுத்தேன்னா 2 சைட்லேயும் ஒரு ஸ்டார் சேர்த்தா டோட்டல் லெங்க்த் 19 அப்படி பிரிண்ட் ஆகிடும். இப்போ நான் லெங்க்த் வந்து 21 கொடுத்தா என்ன ஆகும், 2 சைட்லையும் 2 ஸ்டார் ஆட் பண்ணி விட்ருவோம். இப்போ பாருங்கள், 2 சைட்லையும் 2 ஸ்டார். இப்போ 21க்கு பதில் 25 கொடுக்குறேன். 25 கொடுத்தா 2 சைட்லையும் 4 ஸ்டார் ஆட் பண்ணி விட்ருவோம்.